பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கும் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே 19ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. உம் வார்த்தைகள் நிமித்தம் நாங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்தை நிமித்தம் நாங்கள் பலப்பட்டு இருக்கிறோம். உம் ஊழியத்தை இன்னும் அடுத்த நிலைக்கு செய்ய, அருமையாய் செய்ய, எந்த பாடுகள் வந்தாலும் நிந்தைகள் வந்தாலும் கர்த்தருடைய பணியை நேர்த்தியாய் செய்யக்கூடிய கிருபைகளை நீர் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்களோடு இருப்பீராக, இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பவுல் அப்போஸ்தலன் இப்பொழுது தன்னுடைய 3வது மிஷனரி பயணத்தில் இருக்கிறார். ஆமென். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி டக்குன்னு சொல்லிடுறேன், கேளுங்க. இந்த கவனிக்கிற இந்த முதல் 3-4 நிமிஷத்தில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். பரலோகத்திலேருந்து பூமிக்கு வந்த தேவனுடைய மகன் தான் ஃபஸ்ட்டு மிஷனரி. அவர் பேர் இயேசு, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தொலைஞ்சு போன பூமியில் மிஷனரியாக தேவன் தன் மகனை அனுப்பினார். இயேசு தான் ஃபஸ்ட்டு மிஷனரி. வந்த இயேசு 12 சீஷர்களை அடுத்த மிஷனரியாக மாற்றினார். அதில் ஒருத்தன் செத்து போயிட்டான், திரும்பி கொண்டாண்டாங்க. அந்த 12 பேர் 120 பேராக மாறினாங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நன்னாளில் தெரியும். அந்த 120 பேர் பேதுரு கொடுத்த முதல் மெசேஜில் 3120 பேராக மாறினாங்க. கரெக்டாக 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, ஏற்கனவே 120. பிறகு ஒரு வாரம் கழித்து திரும்பி ஒரு மெசேஜ் கொடுத்தாரு, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ 8120 மிஷனரி மெம்பர்ஸ் மட்டும் இல்லை, மிஷனரி. நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னா நமக்கு இன்னொரு பணியும் இருக்குது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக. அப்போனா நீ மிஷனரியாக மாறு. 8120 பேர் மிஷனரிகளில். இப்போ சபை பெருகிருச்சு. 8120 பேர் சும்மா இல்லாமல் ஆளுக்கு ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போய் ஊழியம் பண்ணால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பரபரப்பாக. ஜெருசலம் சிட்டி வெறும் 350 ஏக்கர் தான், அவ்வளோ லேண்டு தான், சின்ன லேண்டு தான். பரபரப்பாச்சு. நிறைய பேர் ஸ்ப்ரெட் அவுட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி உலகத்தை ரூல் பண்ணியிருந்தது ரோமர்கள். உலகம் ஃபுல்லாக 3 கண்டங்கள், ஆசியா, ஐரோப்பா, வேறனப்பா, ஆஃப்ரிக்கா. எல்லாம் எங்கெல்லாம் ரோடு இருக்கோ அங்கே சர்ச்சு போயிடுச்சு, பைபிள் போயிடுச்சு, ஜனங்க போயிட்டாங்க. இப்போ எருசலேம் வாடகை பில்டிங், சாலமோனோட மண்டபத்தில் வாடகை எடுத்தாங்க. அது கவர்மெண்ட் பில்டிங். அன்னைக்கு சாலமோன் தான் இருந்தாலும் அது ரோமர்கள் கண்ட்ரோலில் இருந்துச்சு, யூதர்கள் கண்ட்ரோலில் இருந்துச்சு. வாடகை கொடுக்க மாட்டேன்ட்டான், காலி பண்ணு போங்கன்ட்டான். காலி பண்ணு போகும்போது அடிக்க ஆரம்பித்தான், துன்புறுத்த ஆரம்பித்தான். ஜனங்க ஓடி போய், ஊர் பேர் மறக்காதீங்க, அந்தியோகியா என்கிற நாட்டிலே ஒரு சபை நிறுவனாங்க. அந்த சபை பேரே அந்தியோகியா சபை, மறக்கக்கூடாது. ஆமென். அது சொந்த பில்டிங், அது பெரிய இடம், லட்சக்கணக்கான ஜனம். ஓகேயா? இந்த அந்தியோகியா சபைன்னு வந்துட்ட பிறகு இந்த அந்தியோகியாவில் தான் முதல் புது பில்டிங். இவ்வளோ நாள் வீனஸ் தேவதைக்கு கோயில் இருக்கும், அதுக்கு இருக்கும், இதுக்கு இருக்கும், யூதர்களுக்கும் ஜெப ஆலயம் இருக்கும். கிறிஸ்டியன்ஸுக்குன்னு முதல் ஆலயம் வரும்போது இவங்க யாருன்ற பேர் எழுப்பின பிறகு இவர்கள் கிறிஸ்து அவர்கள் என்கிற பெயர் பெற்று கிறிஸ்டியன் என்ற பேரை எந்த சபைக்கு தான் கொடுக்கப்படுச்சு? அந்தியோகியா. அப்போ ஃபஸ்ட்டு சபை எது? அந்தியோகியா சபை. அந்தியோகியா சபையோட தாய் சபை எது? எருசலேம் சபை. எருசலேம் சபைக்கு அடுத்தது அந்தியோகியா சபை. இந்த அந்தியோகியா சபையில் லட்சக்கணக்கான சீஷர்கள் இருக்கும்போது கர்த்தர் பேசிகிட்டே இருக்கிறார். வெளியில் ஜனங்களை அனுப்பும்போது நல்லா வெல் ட்ரெயின்டான 2 பேர் அனுப்பிச்சாங்க. அவர் பேர் பவுல், இன்னொருத்தர் பேர் பர்னபா. இப்போ முதல் சபையிலேருந்து புறப்பட்டு போகிற முதல் மிஷினரிகள் யாருங்க? பவுல், பர்னபா. கிளம்புனாங்க. 1200 மைல் பயணம், கப்பலில் நடந்து போனது எல்லாம் அடி பயங்கரம். புறப்பட்டு போகும்போதே அற்புதம். ஆமென். புறப்பட்டு போனாங்க, தீமோத்தேயு பார்த்தாங்க, பிறகு அவங்க கூட லூக்காவை பார்த்தாங்க. நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் கண்டு ஃபஸ்ட்டு மிஷினரி பயணத்தை அங்கங்கே சபையை நிலைநாட்டிட்டு ரிட்டர்ன் ஆகி வந்துட்டாங்க. ஓகே, வந்துட்ட பிறகு அந்தியோகியா சபைக்கு வந்துட்டாங்க, தாய் சபைக்கு வந்துட்டாங்க. திரும்பவும் மிஷினரி பயணம். கர்த்தர் ஏவிட்டேங்கிறாரு. பவுல், பர்னபா நீங்களே போங்கன்ட்டாங்க. இங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு. இந்த பவுல், பர்னபா முதல் பயணம் போனாங்களா, அப்போ மார்க்குன்னு ஒருத்தரை கூப்பிட்டு போனார். அவர் பேர் ஜான் மார்க் என்கிற யோவான். அவர் பாதியிலே பல்ட்டி அடித்து எருசலேமுக்கு போயிட்டார். அதனால் பவுலுக்கு அவர் மேலே கோவம். செகண்ட் மிஷினரி பயணம் வரும்போது பவுலும் பர்னபாவும் போகும்போது பர்னபா சொல்கிறாரு, நம்மளுடைய கசின் பிரதர் இருக்கார், ஜான் மார்க்கை கூப்பிட்டு போகலான்னா பவுல் ஒத்துக்க மாட்டேன்ட்டார், முடியாதுன்ட்டார். சீலாவை கூப்பிட்டு போகலான்னாரு. அதனால் அவங்க 2 பேர் பெரியவங்களே பிரிஞ்சிட்டாங்க. பவுல் சீலாவை கூப்பிட்டுட்டு பயணப்பட்டார். பர்னபா யோவான் என்கிற மார்க்கை கூப்பிட்டுட்டு அவர் சீப்புரு பக்கம் போயிட்டார். நம்ம 2வது மிஷினரி பயணம் பயங்கரம். ஆமென், பயங்கரம். தீமோத்தேயு, லூக்கா, பெரிய டீமு எல்லாம் கிளம்பி போகிறாங்க. போகும்போது
மக்கதுனியா என்கிற நாட்டில் வரும்போது மிடில் ஈஸ்ட்லேயே இருக்கும்போது, மன்னிக்கவும் ஆசியா மைனர்லேயே இருக்கும்போது கர்த்தர் ஒரு கனவு காட்டுறார் பவுலுக்கு. த்ரோவா என்ற இடத்துல போர்ட்டில் இருக்கும்போது ஒரு மக்கோதுனியா நாட்டை சார்ந்தவன் வந்து வெள்ளைக்காரன் வந்து எங்கள் ஊருக்கு உதவி செய்ய வரீங்களான்னு வெள்ளைக்காரன் கேட்குறான். அப்போ கர்த்தர் நம்மளை யூரோப் போக சொல்கிறாருன்னு கப்பல் பிடிச்சி லட்சக்கணக்கில் காசு செலவு பண்ணி ஐரோப்பா போகிறாங்க. அங்கே எந்த ஆலயத்துக்கும் போகிறதுக்கு இடம் இல்லை. ஆற்றங்கரை ஓரமாக ஒரு ஜபம் நடத்துகிறாங்க. அதில் லீதியால்னு ஒரு லேடி ரட்சிக்கப்படுறாங்க. அந்த லேடி அதுக்கப்புறம் அவங்க வீடே திறந்து தராங்க. அதில் இல்லையா, 2வது மிஷினரி பயணம் ஹிட் ஆயிடுச்சு. யார்? லீதியால். எங்கே கால் வச்சுட்டாங்க? ஐரோப்பா. எந்த நாட்டில் தெரியுமா? கிரீக் நாட்டில், கிரீஸ், அலெக்சாண்டரோட ஊர்லேயே கால் வச்சாங்க. 2வது மிஷினரி அப்படியே போனாங்க. அடி கல்லுலாம் எரிஞ்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பயணத்தில் அடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது பயணத்தில் அடிலாம் வாங்கிட்டு அப்படியே பவுலை அப்படியே சுற்றிட்டு இதுக்குள்ளே தெஸ்லோனிக்கா எல்லா இடமும் போயிட்டார். அந்த பேரெலாம் நான் சொல்ல, இப்போ நம்ம மெசேஜ் கேட்டிங்கன்னா டீட்டெயிலாக தெரியும். அப்படியே வந்து செகண்ட் மிஷினரி பயணம் வரும்போது எருசலேமுக்கு போயிட்டு திரும்பி அந்தியோகியாவுக்கு வந்துட்டார். எங்கே வந்துட்டாருங்க? அந்தியோகியாவுக்கு வந்துட்டாரா? இருக்க முடியுன்றீங்க மிஷினரி பயணம் துவங்கினது உங்களுக்கு. திரும்ப அடுத்த பயணம் எப்போ போகலான்னு கிளம்பிட்டாருங்க. இப்போ 3வது மிஷினரி பயணம். 2வது மிஷினரி பயணம் போனார், அது ரொம்ப லாங்கு, 2400 மைலுக்கு மேலே போயிட்டார். இப்போ 3வது மிஷினரி பயணம் கிளம்பியிருக்காரு. விடா மாட்டார். எங்கே பார்த்தாலும் அவருக்கு சீஷர்கள். இப்போ ஆமென். 2வது மிஷினரி பயணத்தில் லீதியால் மறக்கக்கூடாது, ஆக்கிலா பிரிஸ்கிலா மறக்கக்கூடாது, தீமோத்தேயு லூக்காலாம் ஏற்கனவே இருக்கிறாங்க. ஜேசன் என்ற ஆளை மறக்கக்கூடாது, அந்த ஜெயிலரை மறக்கக்கூடாது. தொழு மரத்தெல்லாம் கட்டிடுவாங்களே அந்த ஆள் ரட்சிக்கப்பட்டான். இதெல்லாம் 2வது மிஷினரி பயணம். 3வது மிஷினரி பயணம் வந்து பயங்கர எக்ஸலண்ட்டாக போகுது. பவுல் போகிறதுக்கு முன்னாடியே அப்போலோன்னு ஒரு ஆள் பயங்கரமாக கர்த்தருக்காக இருக்கார். எப்படி இருக்காருங்க? ஆமாம், ஆக்கிலா பிரிஸ்கிலா வீட்டுக்கு இந்த அப்போலோ வந்திருக்கான். இந்த அப்போலோ எப்பயோ ரட்சிக்கப்பட்டிருக்காரு. ஆக்கிலா பிரிஸ்கிலா கேட்டிருக்காங்க, என்னப்பா நீ ஜீசஸ் தெரியுமா? ஜீசஸ்க்கு முன்னாடி இந்த யோவானே தெரியும் அப்படின்னு இருக்காரு. யோவான் தெரியும்பா, ஜீசஸ் தெரியுமா? தெரியாதுன்னதும் முட்டி போடு அப்படின்னு முட்டி போட்டு என்ன பண்ணிட்டாங்க? அபிஷேகிச்சிட்டாங்க. பாருங்க எந்த அளவுக்கு அபிஷேகம்னா, பவுலையாவே சொல்லிட்டாரு, பவுல் நடுவான், அப்போலோ வந்து நீர் பாய்ச்சுவான் அப்படின்ட்டார். 3வது மிஷினரி பயணத்தில் யார் இருக்கிறது? அப்போலோ பறக்குது, ஃபயர் ஆகுது. பவுல் வேலை தோங்கிறது, அப்போலோ வேலை நீர் பாய்ச்சறது, பறக்குது. தீமோத்தேயு வேற சின்ன பையன், அருமையான பிள்ளைங்க, கலகுறாங்க. அல்லேலூயா, ஆமென். 3வது பயணத்தில் போகிறாரு. அன்னைக்கு முதல் போன மாதிரி இல்லை, இப்போ பெரிய ஆள் நம்ம பவுலையா, பெரிய ஆள். இப்போ அவர் சும்மாலாம் போக மாட்டார், அவங்க பிள்ளைங்க வீட்டுக்கே போவார். அவர் எப்படி சபை நிறுவார் தெரியுமா? அவர் ஸ்டைல் எப்படி தெரியுமா? நம்ம ஸ்டைல்னா சுற்றி நடந்துருந்தோம். அப்புறம் யாரோ ஒருத்தர் வாடகை கொடுத்தார். பவுல் அப்படி கிடையாது. அவர் பெரிய ஸ்காலர், ஏற்கனவே அறிவாளி. அவர் நேராக யூதர்களுடைய ஜபாலயத்துக்கு போவார். அது சர்ச்சு கிடையாது, அது பேர் என்ன பேருங்க? ஜபாலயம், சினகாக். சர்ச்சு கிடையாது. அங்கே ஜீசஸ் பேரே சொல்ல மாட்டாங்க. சினகாகில் போவார். ஏன்னா இவரே யூதல்ல, அந்த சர்வீஸில் உட்காந்துருப்பார். அப்படியே உட்காந்து ஸ்தோத்திரம் சொல்லினே இருப்பார். அந்த சர்வீஸோட ஸ்கெடியூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டு இருக்கும், ஜபம் இருக்கும், ஆராதனை இருக்கும், மெசேஜ் இருக்கும், எல்லாம் இருக்கும். முடிஞ்ச பிறகு ஒரு சாட்சி இருக்கும். நம்ம பவுல் எழுந்து போயிடுவார் சாட்சி சொல்ல. அப்புறம் முடிஞ்ச பிறகு வேதத்திலேருந்து யாருன்னா படித்தவங்க இருக்கீங்களா, இவர் தான் ஏற்கனவே சர்டிஃபிகேட் விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்காரு. கமாலியல், ஸ்கூல் ஆஃப் கமாலியலில் படித்த பண்டிதர். இவரை பேச விடுவாங்க பாருங்கள். இவர் ஜீசஸ் பற்றி பேசிடுவார். அந்த சினகாக 2 ஆகும். ஒரு சிலர் இயேசுவை ஏற்றுக்கிறனுவாங்க, ஒரு சிலர் நீ யார் இயேசுவை பற்றி பேசுகிறேன்னு கேட்பாங்க. இப்படி தான் சபை நிறுவினார். இன்றைக்கி 3வது மிஷினரி பயணத்தில் மிக முக்கியமாக இருக்கார். எபேசு பட்டணத்தில் இருக்கிறார். அல்லேலூயா, அந்த பேர் நீங்கள் மறக்காதீங்க. ஆமென். எபேசு பட்டணம், நிறைய பட்டணத்துக்கு போயிருக்கார் ஐயா, நிறைய பட்டணத்துக்கு போயிருக்காரு. இதில் எபேசு பட்டணம், இதில் என்ன பிரச்சனைகள்ன்றது எபேசு பட்டணத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறார். சரிங்க, ஸ்டார்டிங்கே எப்படி போகுதுன்னா, அப்போலோ வந்து கொரிந்து பட்டணத்துக்கு போயிட்டார். பவுல் எங்கே போயிட்டார்? எபேசுக்கு போயிட்டார். இனிமேல் நீங்கள் அப்போலோ மறக்கூடாது. இவ்வளோ நம்ம பவுல் சீலா கேள்விப்பட்டிருக்கோம், பவுல் பர்னபா கேள்விப்பட்டுக்கிறோம். அப்போலோன்ற பேரை பெருசாக படித்ததில்ல, பெரிய ப்ராமினென்ட் பர்சன் சுவிசேஷம் வளர்வதற்கு. இவர் எபேசுக்கு போயிரு. இந்த எபேசு பட்டணம், இங்கே எந்த பட்டணம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் படித்தாலும் மேக்சிமம் துருக்கின்ற நாட்டில் தான் இருக்குது. நீங்கள் உலக மேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆசியா கண்டமோ யூரோப் கண்டமோ இணையிற இடத்துல ஒரு நாடு இருக்கும் பார்டரில், அதான் துருக்கி. அதனால் துருக்கி எப்போதும் அது ஐரோப்பா கண்டமா ஆசியா கண்டமான்னு போட்டி போட்டுன்னு இருக்கும். ஐரோப்பியர்கள் நீ ஐரோப்பா கண்டமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? அது முஸ்லீம் நாடாக மாறிடுச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணல, எடுத்துக்கல. அப்போ துருக்கிக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா போர்ட்டு ஆசியாவுக்கும் போகலாம், ஐரோப்பாவுக்கும் போகலாம். அல்லேலூயா சொல்லாமா? அப்போ கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த எபேசு பட்டணத்தை பற்றி பவுலும் பேசியிருக்காரு,
7 திருச்சபைகளை பற்றி யோவான் அப்போஸ்தலன் எழுதியிருப்பார்ல வெளிப்படுத்தல் விஷயத்தில், அதிலும் போடப்பட்டு இருக்கும். இதில் இன்றைக்கி நம்ம படிக்க போகிற மெயின் விஷயம் என்னென்னா, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சிலைகள்லாம் செய்கிற கம்பெனி இருக்கும்ல, சில்வர் சிலைகள் செய்கிற கம்பெனியில் பெரிய லாஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இவர் சிலை வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு ஒரு போதனை பண்ணிட்டார். லட்சக்கணக்கான சிலைகள் என்ன பண்ணிச்சு, நின்று போச்சு. இன்றைக்கி அதிகாரத்தில் அதுதான் 25,000 பேர் ஒன்றா கூடி பவுலை இழுத்துன்னு போகிறாங்க உள்ள. கேள்வி எத்தனை பேர்? அல்ல அவங்க ஆளுங்க. அவங்க தேவதையை பார்த்து, டயானா தேவதை, தியானால் கடவுள் தான் ஒஸ்தி, யாராவன் பவுலுன்னு பிடிச்சி போயிட்டாங்க. 25,000 பேர் ஒரே அரங்கத்தில். நம்ம பவுல் மட்டும்தான் பஞ்சாயிட்டு இருப்பார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் பவுலையாவை காப்பாற்றுறார். இதுதான் ஹைலைட்டிங்க. ஆமென். ஆமாம், ஜட்ஜி, கவர்னரு, பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆகி பவுல் அதிலேருந்து தப்பிச்சு வர போகிறார். அதான் இந்த சாப்டரில். சூப்பரா படிக்கலாமா? அப்புறம் பவுல் பயந்து ஓயிட்டாருன்னா 25,000 பேர் அவர் விடுறதா இல்லை, 3வது மிஷினரி பயணத்தை முடிக்கத்தான் போகிறார். இதுதான் மெயின் சப்ஜெக்ட். இதில் படிப்போம். எபேசுனாலே உங்களுக்கு ஞாபகம் வரணும், ஒரு கம்பெனியை மூட்டாங்க. எத்தனை பேர் எதிர்த்தாங்க பவுலை? 25,000 பேர். அவங்க வெளியே பப்ளிக்காக வந்துட்டாங்க. இவ்வளோ பேருக்கு வேலை போச்சு, இவ்வளோ பணம் போச்சு, தொழில் போச்சு என்று சொல்லி வரப்போகிறார். ஆமென். 19ஆம் அதிகாரத்தில் நாம் படித்து கொடுக்குறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் எபேசு பட்டணத்திலே பவுல் என்று சொல்லி நான் இதற்கு தலைப்பு கொடுக்குறேன். அல்லேலூயா. எபேசு பட்டணத்திலே பவுல் முதல் என்ன செய்தார்? முதல் பகுதி, சீஷர்களுக்கு பரிசுத்தாவினுடைய வரத்துக்காக ஜெபித்தார். சீஷர்கள் கூடுறது பெருசு இல்லை. கூடுறவங்க என்ன பண்ணுறாங்க? நம்மளை சுற்றி 100 பேர் இருக்கிறது தப்பு இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க? வேலை செய்கிறாங்க பாஸ்டர், குட். சாப்பிட்றாங்க, குட். படிக்கிறாங்க, குட். பவுல் இருந்தார்னா பரிசுத்தாவினுடைய வரம் பெற்றாங்களான்னு கேட்பார். என்னது? கூட்டம் கூடுறது பெருசில், சீஷனாக மாறுறது பெருசில், என்ன பெற வேண்டும்? பவுல் ஐயா அதில் மெயினாக இருப்பார். இந்த எபேசுக்கு வராரு, சபையில் ஜேன் ஜனம் இருக்குது, எல்லாம் வேலையும் நடக்குது. காலைல சர்ச்சை ஆன் பண்ணிட்டாங்க, கேமரா ஆன் பண்ணிட்டாங்க, மைக்கு போட்டாங்க, ஃபோன் போட்டாங்க. ஹோலி ஸ்பிரிட் தெரியுமானா தெரிலன்ட்டான். அப்போ நான் என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? நிறுத்திட்டு கீபோர்ட் போடுப்பா, வர்ஷிப் பண்ணலாம் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவருக்காக. அதுதான் ஃபஸ்ட்டு பார்ட். 2வது, மினிஸ்ட்ரி சிம்பிளாக செஞ்சுட்டு போல பவர்ஃபுல்லாக ஆகிறார். சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுக்குறார். இறங்கி போய் களத்தில் இறங்கி நின்று ஆத்துமாக்கள் சேர்வதை பார்க்கிறார். எபேசு பட்டணம் தான் இது. 2வது பகுதி 8லேருந்து 20 வரைக்கும் பேச போகிறேன். 3வது பகுதி எபேசு பட்டணத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சி. நான் தான் சொன்ன பாருங்கள், அந்த சிலை சில்வர் ஸ்மித் அசோசியேஷன், இந்த சில்வரில் சிலைங்கள்லாம் செய்வாங்களே, அந்த அசோசியேஷனே இவருக்கு எதிராக வந்துருச்சு. 25,000 பேர் கூடுகிற அரங்கத்தில் பவுலை பிடிச்சின்னு போயிட்டாங்க. பவுலை கர்த்தர் காப்பாற்றுகிறார். பொலிட்டிக்கலாகவே காப்பாற்றுகிறார். இதுதான் எபேசு பட்டணத்தினுடைய விஷயங்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம டீட்டெயில்டாக போவோம். ஸ்டார்டிங்கே பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக இதை எழுதுறது லூக்கா, டாக்டர் லூக், பவுலினுடைய ஒரு சீஷன். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், அப்போலோ பற்றி பேசுகிறார். இப்போ கொரிந்து பட்டணத்துலேருந்து எபேசுக்கு வந்த பவுலுக்கு கொரிந்து பட்டணத்தை பற்றி கவலை இல்லை. ஏன்னா யார் இருக்கிறது? அப்போலோ பார்த்துப்பார் தானே. பவுல் நட்டா நீர் பாய்ச்சறது யார்? அப்போலோ. மரம் நடுறது பெருசில், தண்ணி ஊற்றுற ஆள் வேணும். இனி தண்ணி ஊற்றுற வேலை போதும். அதுதான் ஊழியம் செய்கிற பிள்ளைகளே. சபையில் மக்கள் வர்றது பெருசில், அவர்கள் நீர் பாய்ச்சப்பட வேண்டும். வந்துட்ட பிறகு ஒரு கேள்வி கேட்குறார் எபேசு பட்டணத்துள்ள மக்களில். நீங்கள் பரிசுத்தாவினுடைய வரத்தை பெற்றீர்கள் என்றால், நாங்கள் பரிசுத்தாவினரை பற்றி கேள்விப்படவே இல்லை, நாங்கள் யோவானின் ஞானஸ்தானம் பெற்றவர்கள். சரி, யோவானோட ஞானஸ்தானத்தை பற்றி நமக்கு தெரியும். என்ன தெரியும்? யோவான் யோர்தான் நதிக்கரையில் ஞானஸ்தானம் கொடுத்தாரா? ரைட். என்னன்னு சொல்லி கொடுத்தாரு? மனம் திரும்புதலுக்குன்னு ஞானஸ்தானம் கொடுத்தார். என்ன பண்ணார்? காப்பாற்றுறன்னு சொல்ல, பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஞானஸ்தானம். ஜீசஸ் கொடுத்த ஞானஸ்தானம் என்ன? திக்கதமிகளை சொல்லியிருப்பார். ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அது அவர் கொடுக்குற ஞானஸ்தானம். யோவான் கொடுத்ததில்ல. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அது அவர் கொடுக்குறது. ஆனால் யோவானோட ஞானஸ்தானம் சொல்லும், மனம் திரும்பி பரலோக ராஜ்யம் சம்பார். மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்துட்டான், பரலோகம் போவானா? போக மாட்டான். ஏன்னா இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா.
அஃப்கோர்ஸ் நம்ம ஞானஸ்தானம் எடுத்துருக்கலாம். ஒருவேளை ரோமன் கத்தோலிக்க திருச்சபை பெரிய சபைங்கள் அந்த சபையில் கொடுத்த மாதிரி திருப்பி ஞானஸ்தானம் எடுத்துருக்கலாம். அது அவங்க ஞானஸ்தானம். ஆனால் இயேசுவை பற்றின பரிசுத்தாவினுடைய ஞானஸ்தானத்தை பெற வேண்டும் என்பதை அவர் முக்கியப்படுத்தும் போது அவங்களாம் யோவானின் ஞானஸ்தானத்தை தான் பெற்றிருக்கிறாங்க. இந்த சீஷர்கள்ன்ற வேர்டு திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறார் லூக்கா. ஏன்னா சீஷர்கள் இல்லைன்னா சபை நிலைக்காது. நீங்களும் நானும் வந்து உட்காந்துக்கிறோம், சீஷர்கள் இருக்கிறனால தான் சபை ஓடுது. இந்த சீஷர்கள் பெருகினா தான் எடுத்து நெக்ஸ்ட் நிலைமைக்கு போகும், இல்லைன்னா போகாது. தீமோத்தேயுகள் அவசியம். அந்த தீமோத்தேயுகள் அந்த சீஷர்கள் பரிசுத்தாவினுடைய வரத்தை பெற்றிருக்க வேண்டும் என்கிற முக்கியத்துவத்தை அவர் சொல்லுகிறார். பீப்புள் ஆர் வெரி ஜென்யூன். அவன் நல்லவன்றதுக்காக ஊழியம் செய்ய முடியாது மகனே, அவன் பரிசுத்தாவினுடைய வரத்தை பெற்ற வல்லவனாய் மாறினால் தான் ஊழியம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இம்பார்ட்டண்ட்டா இல்லையா? ஆமென். அந்நிய பாஷை பேசணும், கர்த்தரை துதிக்கணும், பரிசுத்தாவினுடைய வரத்தை பெற வேண்டும், ஹோலி ஸ்பிரிட்டோட இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டும் என்று சொல்லி யோவானுக்கு ஞானஸ்தானத்துக்கு என்று மனம் திரும்ப ஞானஸ்தானம் கொடுத்தான். கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற வேண்டும், அதாவது ஜீசஸ் சொன்ன வேளை ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சொல்லி தொட்டு ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு பரிசுத்தாவினுடைய வரத்தை பெற்றார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேரா? 12 பேர். சீஷர்கள் எத்தனை பேரா? 12 பேர். இறங்கி தைரியமாய் பிரசங்கித்தார்கள். பவுலும் அங்கேருந்து எல்லாருக்கும் அவரை பற்றி சொன்னார். இப்போ தைரியமாய் பிரசங்கம் வரும்போது ஜபாலயத்தில் பைபிள் தெரிஞ்சவங்க கையில் பிரச்சனை வரும். இப்போ நீங்கள் பைபிள் திறந்து மெசேஜ் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், பைபிள் தெரியாதவங்க உட்காந்து கேட்டு போவாங்க. டாக்டர், இன்ஜினியர், ரொம்ப படித்தவங்க கூட உட்காந்து கேட்டு போவாங்க. ஆனால் கொஞ்சோண்டு பைபிள் தெரிஞ்சவர் அங்கேருந்து நம்மளை முறைப்பார். என்ன பேசுகிறீங்க, என்னது அது, இது என்னது, அது என்னதுன்னு கேட்பாங்க. அதுபோல் பயங்கரமான பிரச்சனை வந்ததும் பவுல் ஐயா முதல் முறை ஒரு பைபிள் ஸ்கூலை வாடகைக்கு எடுக்கிறார். அந்த பைபிள் ஸ்கூல் பேர் தான் டைரனஸ், திறன்னே என்று தமிழில் சொல்லப்பட்டிருக்குது. திறன்னு என்னதுங்க? திறன்னு, டைரனஸ், ஸ்கூல் ஆஃப் டைரனஸ். அப்போ ஏற்கனவே ஸ்கூல் இருந்துருக்குது. அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செவ்வாய்க்கிழமையில் என்ன பண்ணுவோம், இனிமேல் ஸ்கிரிப்சர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். திறந்து தர்றது போல் என்ன பண்ணுறாங்க, திறந்து 2 வருஷம் நடத்தினாராம். எத்தனை வருஷம் நடத்தினாருங்க? 2 years கோர்ஸ். எத்தனை வருஷம் கோர்ஸ் நடத்தினார்? 2 years. ஜீசஸ் எத்தனை வருஷம் கோர்ஸ் தெரியுமா? 3.5 years கோர்ஸ். எல்லா பேச்சுலர் டிகிரியும் 3 வருஷம் 3 வருஷம் 3 வருஷம் 3 சொன்னது யாருங்க உங்களுக்கு? இயேசு தான். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு 2 years மாஸ்டர் டிகிரி படிங்கன்றாங்க. அது எங்கே வந்துச்சு? பவுல் ஆரம்பிச்சது தான். 2 years. மாஸ்டர் டிகிரி எத்தனை வருஷம்? 2 வருஷம். பேச்சுலர் டிகிரி எவ்வளோ? 3 வருஷம். யார் போட்டது? பவுல். 3 வருஷம் கோர்ஸ் ஆரம்பிச்சது இயேசு, 2 வருஷம் கோர்ஸ் ஆரம்பிச்சது பவுல். ஹல்லேலூயா. பயங்கரமான கிளாஸு, அற்புதம் அடையாளங்கள் நடந்தது. பவுலோட உருமால்கள், கச்சைகளை கொண்டு வந்து வியாதியஸ்தர்கள் மேல் போட்டாலும் சுகம் கிடைத்தது. பொல்லாத ஆவிகளும் பிசாசுகளும் என்ன பண்ணுச்சு? அலறி அடித்து ஓடினது. பைபிளை நம்ம ப்ரீச் பண்ண பைபிளை பற்றி பேச பேச அற்புதம் அடையாளம் என்பது சாதாரணம். உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமா? பைபிளை திறந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸ்மித் விகில்ஸ்வர்த் சொல்லுவார், உடம்பு சரியில்லாத ஆள்கையில் ப்ரே பண்ண மாட்டாராம். படுத்துங்கிறது ஒரே ஒரு வியாதியஸ்தை, அவனே கேன்சரில் படுத்துனுப்பான். பைபிளை திறந்து மெசேஜ் கொடுப்பாரான் ஸ்மித் விகில்ஸ்வர்த். நின்றுட்டு வருமா 1 கோடி பேர் முன்னாடி பேசுறது போல கர்த்தருடைய சுவிசேஷத்தை பேசிட்டே இருப்பார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன்னை சுஸ்தமாக்குகிறார், இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் உன் பாவங்களையும், அப்படி பேசின்னு பாரான். பேசிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணுவாரான், அவ்வளோதான். அற்புதம் பயங்கரமாக நடக்கும். த பவர் ஆஃப் காஸ்பல். நம்ம ப்ரே பண்ணுறோம், அற்புதம் தான். ஆனால் த பவர் ஆஃப் காஸ்பல். 2 வருஷம் ட்ரைனிங். ஜனங்க ஊரில் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஜனங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கிறத பார்த்ததும் மந்திரவாதிக்கும் கொஞ்சம் பேர் வந்து உட்காந்தாங்களாம். என்ன மந்திரம் சொல்கிறார் இவர் வந்து இயேசுன்ற மந்திரத்தை சொல்கிறார். ஓகே விட்றா, நம்ம சூனிய கிளப்லேயும் அதை பற்றி சொல்கிறான்ட்டு ஆளுக்கு சொல்ல ஆரம்பித்தாங்களாம். இன்னும் ஆயிருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு 7 பேர் கிளம்பி போய் யார் பேரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க? இயேசு பேரை சொல்லி ஒரு பிசாசு பிடிச்சிருந்தவனக்கிட்ட போய் என்னத்த சொல்லிட்டாங்க? இயேசுவின் நாம் காசு வாங்கிட்டாங்க. இவத்தனை கோடி கொடு, துரத்துறேன் அப்படின்னு யாரை துரத்த போகிறாங்க? பிசாசை. அந்த 7 பேரையும் ஒரே பிசாசு பிடிச்ச ஆள் அடித்து ட்ரெஸ் எல்லாம் பிச்சு ஓட விட்டான். இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும். நீ யாரான்னு கேட்டு அடிச்சிட்டான். அப்போ இயேசுவோட பேரை வீணியில் வழங்கப்பட கூடாது என்பதை தெரிந்து கொள்ள அது சொல்லுதான். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவையும் அறிவேயும் பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்களை நிர்வாணிகளும் காயப்பட்டவர்கள் அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். பார்த்தீங்களா?
அவருடைய பேரை வீணில் வழங்காமலே கூடாது. அதை பார்த்ததும் தெரிஞ்சிருச்சு. பவுல் சாதாரணமாக இயேசு நாமத்தினால போகும்போது பிசாசு ஓடுது. ஆனால் 7 பேர் ஒன்றா சேர்ந்தால் பிசாசு என்ன பண்ணுது? அவர்கள் அடிக்கிறது. எல்லாரும் பயம் அடைந்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கவனிங்க, பவுல் ப்ரே பண்ணுறாரு, பிசாசு ஓடுது. மந்திரவாதி வந்து பண்ணிட்டான், பிசாசு அடிச்சிடுச்சு. இப்போ பார்த்துருக்கிற ஜனங்களுக்கு தெரியும் மந்திரவாதிகள் என்ன இல்லை, பவர் இல்லை. கரெக்டாக? பவர் இல்லை. இயேசு பேரில் பவர் இருக்குது. சாதாரண ஆள் சொன்னாலும் வருது. இவங்களும் சொல்லியிருப்பாங்க, ஏன்னா மனம் திரும்பிட்டாங்களே. இயேசு நாமத்தில் போனால் அவங்க சொன்னாலும் நடந்துருச்சு. உடனே மந்திரவாதிகள்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. இனி எந்த சிலை எதுவுமே பண்ணணும். மாய வித்தைக்காரராக இருந்த அநேகர் 19 வசனம் பாருங்கள், தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து பவுலுக்கு முன்பாக சுட்டரித்து அதை 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 வந்து அதை புஸ்தகம்னா அன்றைக்கி நிறைய மெட்டல்ஸ்லாம் அதில் இருந்துச்சு. எல்லாத்தையும் உருக்கி ஒரு 50,000 வெள்ளி காசாக என்ன பண்ணிட்டாங்க? கொடுத்துட்டாங்க, ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. மந்திரவாதிங்க ரட்சிக்கப்பட்டு எங்கே உட்காந்துக்கிறாங்க? சர்ச்சில் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுங்கிறாங்க. ஆண்டோடைய வசனம் என்ன பண்ணிச்சு? விருத்தி அடைந்தது. என்ன ஆயிடுச்சுங்க? விருத்தி அடைந்தது, பெருசாகிடுச்சு. இப்போ அந்த சபையோட பாஸ்டர் யார்? மந்திரவாதி. இன்னொரு சபையோட பாஸ்டர் யார்? மந்திரவாதி. வரும்போது பவுல் மக்கதோனியா அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி திரிந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவில் நிர்ணயம் பண்ணி கொண்டு நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியை பார்க்க வேண்டும் என்று சொல்லிட்டார். இப்போ பவுல் வந்து புரிஞ்சிங்க, ஆசியா கண்டத்தில் எல்லா இடமும் போயிருக்காரு. எருசலேம் போயிருக்காரு, அந்தியோகியா போயிருக்காரு, எல்லா இடமும் போயிருக்காரு. ஐரோப்பா கண்டத்துலேயும் போயிட்டார். கொரிந்து பட்டணம், மக்கதோனியா பட்டணம், இப்போ பார்க்குற இந்த அகாயாலாம் ஐரோப்பா. இந்த ஐரோப்பாவில் ஒரு மெயின் பட்டணம் அன்றைக்கி இருக்குது, அதான் ரோம். யூரோப் கண்டத்தில் எது பார்க்கல, நான் பார்ப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறார். அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய ஆலயத்துக்கு போவேன். யூதர்கள் வருஷத்தில் எத்தனை முறை எருசலேம் தேவாலயத்துக்கு போவாங்க சொல்லுங்கள்? எந்த ஊரில் இருந்தாலும் 3 பண்டிகைக்கு போயிடுவாங்க. பஸ்கா பண்டிகைக்கு, கூடார பண்டிகைக்கு, பெந்தேகோஸ்தே பண்டிகை போயிடுவாங்க. அங்கே இருப்பாங்க. அந்த மாதிரி பவுலையா அவர் முடிவு பண்ணுறாரு, இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு 3வது மிஷினரி பயணம் முடிச்சுட்டு எங்கே போவேன்? எருசலேம் போயிட்டு எப்படியாச்சும் ரோமுக்கு போனோங்க. சீசர் இருக்கார்ல, சீசர், நான் ஏற்கனவே ரோமன் சிட்டிசன் தான். என் கையில் அது என்னப்பா சொல்கிறது, குடியுரிமை இருக்குது, சிட்டிசன்ஷிப் இருக்குது. ரோமில் போய் தங்கலாம். ஏன்னா இவர் ரோமனும் கூட. ரோம் இல்லாதவங்க விசா வாங்கிட்டு போகணும். இவருக்கு விசாவே தேவையில்லை, நேராகவே உள்ளே போகலாம், ஃப்ரீ என்ட்ரி. அதனால் ரோமன் சிட்டிசன்ஷிப்பு. நான் எங்கே போவேன்? ரோமுக்கும் போக முடிவு கொண்டு திரும்பி வருகிறார். ஹல்லேலூயா. பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுதான் பிளானோட, பவுலோட நெக்ஸ்ட் ஐட்டினரி, நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு. ஒருவேளை அதை 4th மிஷினரி பயணமாக நான் எடுத்துக்கிறேன். பவுலோட 4th மிஷினரி பயணம்னா போய் எருசலேமில் முடிச்சுட்டு தாய் சபைக்கு வந்துட்டு சாட்சி சொல்லிட்டு எங்கே போனோம்? ரோமுக்கு போனோம். ஆனால் மாறி நடக்க போகுது. பவுலையா வந்து இங்கேருந்து போக போகிறது என்னமோ உண்மை தான், எருசலேமுக்கு போக போகிறது என்னமோ உண்மை தான். எருசலேம் தாய் சபைக்கு போக போகிறது இல்லை. அங்கேயே பிரச்சனை வந்து அவரை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவரோட 4th மிஷினரி பயணம் நினச்சபடி போவோம், ஆனால் அந்தியோகியா சபைக்கு போயிட்டு போக மாட்டார். அவங்க தாய் சபைக்கு ரிசீவ் பண்ண போக மாட்டார். சரி பண்ணிவிட்டு முடிவு பண்ணி கொண்டு இருக்கும்போது திருச்சபையே தனக்கு இப்போ நம்ம எத்தனாவது வசனம் வந்திருக்கோம்? 22ஆம் வசனம் இருக்கும். உதவி செய்தவர்கள் 2 பேராகிய தீமோத்தேயுவையும் எரிஸ்துவையும் மக்கதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு தாம் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கினான். மக்கதோனியா என்பது ஐரோப்பா. அப்போ யூரோப்புக்கு யார் அனுப்புகிறாரு? தீமோத்தேயுவையும் எரிஸ்துவையும் அனுப்புகிறார். அவங்க 2 பேரும் அங்கே போயிட்டாங்க. ஆமேன், போயிட்டாங்க. இப்போ பவுல் எங்கே இருக்கார்? இங்கே தான், லோக்கலில் தான் இருக்கார். எபேசு பட்டணத்திலே இருக்கிறார். அப்பொழுது ஒரு கலகம் உண்டாயிற்று. என்ன ஆயிற்று? என்ன கலகம்? கவனிங்க, இதான் மெயின். டிமிட்ரியஸ், தமிழில் தெமேத்ரியு என்னும் பேர் கொண்ட ஒரு தட்டான், சில்வர் ஸ்மித், என்னதுங்க, ஆச்சாரி. அவன் என்ன பண்ணிட்டான்? தொழில் செய்து மிகுந்த ஆதாயம் பண்ணுறான். கம்பெனி வச்சுருக்கான், ஃபேக்ட்ரி வச்சுருக்கான், கிராஃப்ட்ஸ்மேன். இங்கே என்ன சிலை செய்கிறாங்கன்னா தியானால், டயானாவோட சிலைகள். டயானா பேர் கேள்விப்பட்டிருக்கோம்ல, டயானான்றது வேறு யாரும் இல்லை, கிரேக்க கடவுள் அது. டயானா செய்து பண்ணும்போது பெரிய டீமு, தொழிலாளர் சங்கமே இருக்குது. கம்பெனினா கம்பெனி, சில்வரில் சிலை செய்கிற கம்பெனி. கூடி வர செய்து சொல்லிட்டார். இந்த நாளில் நமக்குலாம் லாபம் வரல தெரியுமா? சங்கத்தில் சொன்னான். என்ன வரல? லாபம் வரல. எவ்வளோ விற்றுச்சு? ஐயா விற்கவே இல்லையா, விற்கவே இல்லை என்று சொல்லி, எபேசு மட்டும் இல்லைங்க, ஆசியா ஃபுல்லாகவே நம்ம பிஸ்னஸ் மாற்றிக்கு போச்சு. கொஞ்ச நாளில் நம்முடைய தொழிலுக்கே அபயம் வந்துருச்சு என்று சொல்லி ஒரு இஷ்யூ சொல்கிறான். இப்போ சொல்லுங்கள், திமித்ரி சொல்கிறது ரைட்டா தப்பா? ரைட்டு.
எப்படி கொண்டு வரான் பாரு. தொழிலாளருக்குன்னா இல்லை, தொழில் இல்லை, குடும்ப பிழைப்பு போயிடுச்சு என்று சொல்லி, அதனால் 2 சைடு பண்ணுறான். ஒரு சாதாரண லேபர் டிமுல்ட்டும் உண்டு பண்ணுறான், ரிலீஜியஸாகவும் உண்டு பண்ணுறான். லேபர்கிட்ட வந்து உனக்கு தொழில் போயிடுச்சின்ட்டான், அங்கே போய் நம்ம சாமி அவமதிச்சான்னு சொல்லிட்டான். தியானலுடைய கோவில் அதை மறந்துடுவாங்க. நாங்கள்லாம் யாருக்கு தெரியுமா போகிறோம், யாருக்கு தெரியுமா மாலை போடுறோம், யாருக்கு தெரியுமா மொட்டை அடிக்கிறோம், தியானாளுக்கு பண்ணுறோம். அந்த அம்மாவோட பேர் என்ன ஆகிடும், போயிடும் என்று சொல்லி, அவருடைய மகத்துவம் போயிடும் என்று சொல்லி எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டாம் பாருங்க. ஜனம்லாம் கத்த ஆரம்பிச்சு, தியானாலே பெரியவள், தியானாலே பெரியவள், டயானா த கிரேட், டயானா ஆஃப் எபேசஸ். அந்த கோயில் எந்த ஊர் கோயில்? எபேசு நாட்டின் தியானால். நம்ம சில கோயில்கள்லாம் அந்த ஊர் ஸ்பெஷல் சொல்லுவோம் இல்லைங்களா. எபேசு நாட்டு தியானால் சொல்லும்போது பெரிய கலகம் வந்தது. ஆமேன். பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்திருந்தது. கலகம் யாருக்கு விரோதமா? பவுலுக்கு விரோதமா. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கோதோனியராகிய காயையும் அரிஸ்துகையும் அவர்கள் இழுத்து. இப்போ புரிஞ்சுங்க, 2 பேரும் ஃபாரினர். காயும் அரிஸ்துகம் மக்கோதோனியனா கிரேக் நாட்டுக்காரன், கலராக இருப்பான், ஆசியாக்காரன்ல. பிடிச்சிட்டாங்க, ஃபாரினர் வரானடா உனக்கு ஹெல்ப் பண்ண. பிடித்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்கு பாய்ந்து ஓடினார்கள். எங்கே? அவங்களோட மீட்டிங் நடக்கிற இடம். ஆமேன். போகும்போது அவங்க 2 பேரை பிடிச்சி போயிட்டாங்க. பவுலை பிடிக்கல. உடனே பவுல் நான் போகிறேன் போது பவுலை சீஷர்கள், ஐயா நீ போனேன்னா பஞ்சு ஆயிடுவேன், மெயினாலே நீ தான் என்று சொல்லி நிற்கும்போது, ஆமேன், அரங்கசாலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. பவுல் என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. கூட்டத்தில் பயங்கர அமளி உண்டாயிற்று. இது என்ன காரியம் என்று நிறைய பேருக்கு தெரியாது இருந்தது, நிறைய பேருக்கு தெரிந்தது. ஆமேன். அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை முன்னிற்க தள்ளுகையில், ஆமேன், என்ன பண்ணிட்டாங்க? இழுத்து அனுப்புகிறாங்க. அலெக்சாண்டர் என்கிற ஒரு தலைவன், அலெக்சாண்டர் என்று சொல்லுகிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ட் மேன், அவன் என்ன பண்ணுறாங்க? கொண்டு வருகிறார்கள். ஆமேன். கொண்டு வந்து அந்த மனுஷனை நிறுத்துகிறாங்க. ஆமேன். இப்போ என்னென்னா, இந்த ரோமனோட ஆட்சி தான் புரிஞ்சுக்கணும். ஆட்சி யாருது? ரோமர்களது. அந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் கிரேக்கர்கள். பாப்புலேஷனை புரிஞ்சுங்க, டீமாக புரிஞ்சிருக்கு. பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் கிரேக்கர்கள். பிரச்சனை யார் மேலே? பிராதி யார் மேலே? கிறிஸ்தவர்கள். அங்கே ஆல்ரெடி சினகாக் இருக்குது, அவங்களுக்கும் பவுல் மேலே பிரச்சனை, அவங்க யூதர்கள். இப்போ 4 கூட்டம் புரிஞ்சுங்க: கிரேக்கர்கள், ரோமர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள். கிரேக்கர்களுக்கு என்ன பிரச்சனை? எங்கள் தியானால் கடவுளை இவன் அவமதிச்சிட்டான். ரோமர்களுக்கு என்ன பிரச்சனை? அமளி உண்டாகாமல் பிரச்சனையை டீல் பண்ணோம். பிரச்சனை பெருசாயிட்டா அது பெரிய இடத்துக்கு போனால் எல்லாருக்குமே அடி விடும். ஓகே. யூதர்களுக்கு என்ன பிரச்சனை? எப்படியாச்சும் கிறிஸ்தவர்களை அழிக்கணும், இது அவங்களோட பிரச்சனை. பவுலுக்கு என்ன பிரச்சனை? என் ஆண்டவருடைய நாமம் மையம் பண்ணும். என்ன 2 அடி கூட அடிங்க, எதனா ஆட்டோண்டா அடி, எக்கானமினா போட்டோம், எக்கானமினா வரட்டும், என் ஆண்டவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஆமேன். அப்போ இந்த அலெக்சாண்டர், ஆமேன், 2 மணி நேரம் சாண்டிங்கை கேட்டுனுக்கிறார். அந்த ஜனங்களை அலெக்சாண்டரை முன்னிட்டு தள்ளும்போது அவங்க எத்தனை மணி நேரம் சத்தமிட்டுறாங்களாம்? தியானாலே வாழ்க, தியானாலே வாழ்க, தியானாலே வாழ்க. ஆமேன். பட்டணத்து சம்பிரதியானவன் டவுன் கிளர்க்கு அங்கே வருகிறார். என்ன பண்ணுறாரு? டவுன் கிளர்க்கு டவுன்ஷிப்லேருந்து கிளர்க்கு அங்கே வந்து சொல்கிறாங்க, பேசியரே நீங்கள் சொல்கிறபடி உங்கள் அம்மா தான் பெரிய ஆள். யார்? தியானால் தான் பெரிய ஆள். வானத்திலேருந்து வந்த சிலையும் பெருசு, கோவில் சராகரிய தெரியாதவங்க இல்லை, இது எதிர்த்து பேச யாருமே இல்லை, நீங்கள் அமைதியாக அமர்ந்துருங்க. ஆனால் இந்த 2 மனுஷர் இங்கே கொண்டு வந்தீங்க, இவங்க கோவில்காரரும் இல்லை, தேவியை தூஷிக்கிறவர்களும் இல்லைங்க. இவங்களை மக்கதோனியா நாட்டில் நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. இவங்க ஒரு வேளை ரோமர்களாக இருந்தாங்கன்னா உங்கள் கதை கரெக்ட் தானே? கந்தலாடு. ஏன்னா ரோமர்கள் யார்? வெள்ளைக்காரங்க. இவங்க ஆசியாக்காரங்க. மக்கதோனியாவில் வந்து ஆளுங்களை கொண்டு வந்திருக்க. ஒருவன் தெமெத்ரியுக்கும் அவனை சார்ந்த தொழிலாளருக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாந்தால் நியாயம் விசாரிக்கிற நாட்கள் உண்டு, தேசாதிபதிகளும் இருக்கிறார்கள், ஒருவர் பேரில் ஒருவர் வழக்காடி கொள்ளட்டும். அன்னைக்கே கோர்ட் இருக்குது, கோர்ட்டில் வழக்காடிக்கட்டும், அது நியாய சங்கத்தில் தீர்க்கப்படும். இன்றைக்கு உண்டான உலகத்தை குறித்து நான் உத்தரவு சொல்லுகிறதுக்கு ஏதுவில்லாதபடி அந்த கலகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும் போது குற்றவாளிகளுக்கு ஏதுவாயிருப்போம் என்று சொல்லி பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டான். புரியுதுங்களா? பேக்லாஷ் ஆயிரும். 25,000 பேர் கூடியிருக்காங்களாம் அந்த அரங்கத்தில். எது கூட்டினா எப்படி கூட்டினான்னு தெரில. அதில் ஒரு ஆள் தலை உருண்டா கூட யார் வந்துடுவாங்க? அங்கேருந்து ரோம்லேருந்து மிலிட்ரி அனுப்பிடுவாங்க.
25,000 பேர் மேலே இன்வெஸ்டிகேஷன் வைப்பான், காலி பண்ணுறான். திமித்ரிவே நீயும் மாட்டிப்ப, நானும் மாட்டிப்பேன், கூட்டம் கலையட்டும். என்ன பண்ணிட்டோம், எல்லாம் கலைஞ்சு போயிடுச்சு. நம்ம பவுல் ஐயா ஊழியம் கண்டினியூ பண்ணிக்கினே தான் இருக்கிறார். கூட்டம் கர்த்தருடைய ஊழியத்தை தடுக்காது. திமித்ரிவே உன்னால் ஆண்டவருடைய ஊழியத்தை தடுக்க முடியாது. தியானாலே உன் கோஷம் 2 மணி நேரத்தில் அடங்கி போயிடும். என் இயேசுராஜாவோட கோஷம் 2000 ஆண்டுகளாக இன்றைக்கும் கோஷமிட்டு கொண்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. பவுலுடைய 3வது மிஷினரி பயணம் த்ரில்லிங்காக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. முதல் பயணம் ஆரம்பிக்கும் போது அவர் மட்டும்தான், கூட பர்னபா. 2வது பயணம் 3வது பயணம்லாம் வரும்போது யார் யாரோ வராங்க. அப்படி தான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்போது இன்றைக்கி நம்ம போவோம், யாருமே தெரியாது. நாளைக்கு போகிறதுக்குள்ள புதுசாக ஒரு ஆள் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. நாளான்னைக்கு போகிறதுக்குள்ள புது ஊருக்கு போயிடுவோம். அடுத்த நாள் போகிறதுக்குள்ள புது மனிதன் ரட்சிக்கப்படுவான். அடுத்த நாள் போகும்போது ஒன்று. நேற்றைக்கு நாங்கள் அந்த காரணம் என்ற இடத்துல சாயந்தரம் கூட்டம் வச்சோம். சாயந்தரம் கூட்டம் வைக்கும்போது சில சின்ன பிள்ளைங்க, ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அதில் அந்த பையன், அந்த தம்பி, குட்டி பையன் வந்து மைக் எடுத்து நானும் பாட்டு பாட்டமானு அருமையாக பாட்டான், சூப்பராக பாட்டான். தெரியாது இப்படி ஒருத்தங்க இருப்பான்னு. பாட்டு பாட்டான். அவன் சொல்லிட்டான், எனக்கு மியூசிக் சொல்லி தரீங்களா? கண்டிப்பாடா. ஆச்சரியமாக இருக்குது. அப்படி தான் பவுலுக்கு ஆச்சரியம். மக்கதோனியாவிலேருந்து பவுலுக்கு சப்போர்ட் பண்ண வருகிறார்கள். கர்த்தருடைய ராஜ்யம் பெருக வேண்டும். சொல்லுங்கள், கர்த்தருடைய ராஜ்யம் பெருக வேண்டும். எந்த சாத்தானுடைய கூட்டத்தாலும் கர்த்தருடைய ராஜ்யத்தை தடை பண்ண முடியாது. என் தேவனுடைய ராஜ்யம் பெருகும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? வாங்க திருச்சபை எழுந்து நின்று நாம் கர்த்தரை ஆராதனை செய்வோம். ஷீரா காதலா பர்ரா தலா பர்ரே தலே பெரிக்கே ஷீரா ரதா ரபதரா கதரா ஷதரா தரா 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 கதரா பதரா 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 பாஷதரா பகதரா பரா பரா. இன்று மேன்மை அடையனும் பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும் இன்று மேன்மை அடையனும் பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. யாவே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவே அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. சொன்னம் இயேசுவே, இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ரரகா ரே 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 ஷீரரா. பவுல் அப்போஸ்தலனை எதிர்த்த கூட்டத்தில் இது பெருங்கூட்டம், 25,000 பேர். ஒருத்தர் 2 பேர் இல்லை, அந்த 25,000 பேர் ஒரே மனுஷன் பவுல் எதிர்த்து. பயப்படவே இல்லை. நான் போகிறேன் பேசினார். சீஷர்கள்லாம் சொல்லிட்டாங்க, ஐயா இருக்கிறது ஒரே ஜீவன், நீ உயிர் போயிட்டா அப்படின்னு. இந்த 2 மக்கதோனியா நாட்டிலேருந்து வந்த இந்த 2 பேர் போனாங்க. அவங்கள இழுத்துன்னு போனானுங்களா. கர்த்தர் கிருபையாக சால்வ் பண்ணார். 25,000 மாப், 2 மணி நேரம் அமளி. இந்த விஷயம் ரோமுக்கு போனால் பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் வைப்பான், சாகடிச்சிருவான். பவுல் பக்கமும் திரும்பும். சாதாரணமாக அமர்ந்தது. கர்த்தருடைய ராஜ்யம் பெருகும்போது பல பிரச்சனைகளை சத்துரு கொண்டு வருவான். பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்திருந்ததான். எபேசு பட்டணம் என்பது ரொம்ப ஃபேமஸான ஒரு பட்டணங்க, ரொம்ப ஃபேமஸ், ப்ராமினன்ட் சிட்டி. ஆமாம், போர்ட் சிட்டி, கடல் இருக்கு, கப்பல் இருக்கிற ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தில் எது நடந்தாலும் இனிமே ரோமன்ஸுக்கு தெரியும். ரோமர்களுடைய மிலிட்ரி பெட்டாலியன் அங்கே இருக்கு, மிலிட்ரி ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. ஒரு சாதாரண டவுன் கிளர்க்கு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டார். 25,000 பேரை கர்த்தர் அமர்த்தி ஊழியக்காரனுடைய 3வது மிஷினரி பயணத்தை எக்ஸலண்ட்டாக மாற்றி கொடுத்தார். ஒரு வாரமும் ஊழியத்துக்கு போயிட்டு ஒரு வாரமும் புது இடத்துல போய் கால் வச்சு புது ஆத்மாக்களை பேசும்போது சில நேரம் பயம் வரும். யாருன்னா ஒருத்தர் இதை பிரச்சனை பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னு. கவலையே படல பவுல் அப்போஸ்தலன். இந்த பவுல் அப்போஸ்தலன் மிகவும் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஊழியக்காரன். கவலையே படல. 25,000 பேர் வரும்பொழுது கூட இந்த சிட்டி தெரியுமா, 25,000 பேருக்கு பிரச்சனை தெரிஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம்னா 25,000 பேர் ரட்சிக்கப்பட போகிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. என்ன ப்ராப்ளம் தெரியல உங்களுக்கு? பல பேர் ரட்சிக்கப்பட்டு, குறிப்பாக மந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட்டு, அந்த சில்வர் ஸ்மித்துங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. அதான் இஷ்யூ. டிமிட்ரிஸ் கொடுக்குற பிராதே தான். அவங்க அசோசியேஷனை கூப்பிட்டான், சில்வர் ஸ்மித் அசோசியேஷன். எபேசு நாட்டில் உள்ளவங்க எல்லாம் வாங்கினா 25,000 பேர் ஃபேமிலியாக கூட்டினாங்க. என்னங்க இஷ்யூ? நம்ம தொழிலை இந்த பவுல்ன்றவன் கெடுத்துட்டான், இனிமேல் யாரும் சிலை வாங்கவில்லை என்று. ஆமேன். இன்றைக்கு பெரிய ட்ரேட் சென்டரே குலுங்குற அளவுக்கு சில்வர் பிஸ்னஸ் பாதிக்கப்படுகிற நிலை வந்தாலும் பவுல் அப்போஸ்தலனை கர்த்தர் காப்பாற்றினார். லார்ஜஸ்ட் ஆம்பி தியேட்டர் அங்கே அன்னைக்கே இருந்துச்சான். 50,000 பேர் உட்கார்ற அரங்கம். அதில் 25,000 பேரை கூப்பிட்டான். பாதி பேருக்கு மேலே சீட்டு. ஸ்டேடியம் போல் பெரிய ஸ்டேடியம். பெரிய ஆள் அந்த ஊரில் பெரிய ஆள் தெரியுமா? பெரிய கோயில் யார் தெரியுமா? டயானா, கிரேட் டெம்பிள் ஆஃப் ஆர்டிமிஸ். அர்த்திமையினுடைய கோயில் இருக்கு. அந்த சாமி பேர் என்ன தெரியுமா? டயானா. டயானாவா பவுலா அப்படின்னு வந்துருச்சு. அல்லேலூயா. 7 உலக அதிசயங்கள்ல அன்றைக்கு இருந்ததான். 425 அடி உயரமா, 220 அடி அகலமா. எவ்வளவு பெருசா இருந்திருக்க பாருங்க. பவுலுக்கு பெரிய பிரச்சனைங்க. 425 அடி உயரம், 220 அடி அகலம், 127 பில்லர் கொடுத்து கட்டப்பட்டிருக்கிற இந்த தியானாலா, இந்த வயசான தாத்தா பவுலா? தியானால் பக்கம் 25,000 பேர், பவுல் பக்கம் ஒரு 2 பேர். மக்கதோனியா நாட்டு. They were very proud about their heritage. தியானாலே தேவதை, தியானாலே தேவதை, தியானாலே தேவதை. அல்லேலூயா. 3வது மிஷனரி பயணத்திலே 2 ஆண்டுகள் எபேசு பட்டணம் என்று ஊழியம் செய்ததுக்கு முழு உலகமே அவரை எதிர்க்கிறது போல ஒரு நிலை. The whole province was against him. Hallelujah. Paul's companion were arrested. அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மாபே புடிச்சின்னு போயிடுச்சு. Great is Artemis. ஃபேமஸ் ஸ்லோகன் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் அதுதான். அக்காலத்திலே அந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்றுன்னு சொல்லிட்டு 41 கத்ரான் கூட்டத்தை பிரிக்கிறானுங்க. இது நடுவில் தியானாலே பெரியவள் 23. எபேசருடைய தியானாலே பெரியவர், தியானால் பெரியவர். இயேசு மேல விசுவாசம் சின்னது, தியானால் மேல உள்ள நம்பிக்கை பெரியது என்று சொல்லி பேசி
எபேசருடைய கவுன்சில் மீட்டிங்கில் கூட்டு போயிட்டாங்க. சாதாரண டவுன் கிளர்க்கு, அன்னைக்கு அந்த அந்த டவுனில் பெரும் பதவி மனிதனை வைத்து கர்த்தர் பவுலை காப்பாற்றினார். திருச்சபை பெருகும்பொழுது பிரச்சனைகள் வரும். அந்த பவுலை நடத்தின தேவன் நம்மோடு இருக்கிறார். கைகளை உயர்த்தி கர்த்தர் கைகளை அசைக்கலாம். அப்பா, நான் இன்னைக்கு காலையில் வந்ததே உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. அருமையான வரிகள். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதுமில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உந்த நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரங்கள் நிலைப்பதுமில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் அல்லேலூயா. கரங்களை சித்து பாடலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. பவுலோட ஊரு தர்சு பட்டணம். தர்சு பட்டணத்தில் ஆகிய பவுல் 1400 கிலோமீட்டர் தள்ளி, 1400 மைல் தள்ளி போய் வேற ஒரு ஊரில் சிக்கி கொண்டிருக்கிறார். பவுல் அடிச்சு போட்டால் கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை. ஊரில் பெரிய ஆள் தான், எருசலேமில் பெரிய ஆள், ஊழியம் பண்ண இடத்துல சின்ன ஆள். கர்த்தர் அங்கேயும் பெரிய ஆள். 3வது மிஷனரி பயணத்தை முடித்துவிட்டு பத்திரமாக திரும்ப போகிறார். கர்த்தருக்காக நாம் எதையும் இழக்க மாட்டோம், இழக்க விட மாட்டார். நற்பெயரை கூட கர்த்தர் காப்பாற்றுவார். அவர் பணி பெருகட்டும், அவர் ராஜ்யம் வளரட்டும், அவர் ராஜ்யம் வளரட்டும், அவர் பெருகட்டும், அவர் பெருகட்டும், அவர் ராஜ்யம் பெருகட்டும். 25,000 பேர் எதிர்த்தாலும் சொல்லுங்க, அவர் ராஜ்யம் பெருகட்டும். 2 மணி நேரம் கோஷமிட்டாலும் என் தேவனுடைய சபைதான் பெருகும். இன்றைக்கு அநேக அற்புதங்கள் அடையாளங்களும் இயேசுவின் நாமத்தினால திருச்சபையில உண்டாக கர்த்தர் வழி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்க பைபிள்ல எந்த பட்டணம் பேர் படிச்சாலும், குறிப்பா புதிய ஏற்பாடுல, அதெல்லாம் துருக்கின்ற நாட்டில் தான் இருக்கு. அந்த நாட்டில் இன்னைக்கு நீங்க சுவிசேஷம் சொல்ல முடியாது. அது கிறிஸ்தவ நாடே இல்லை. எபேசு பட்டணம் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லை. யாரு கையில் இருக்கு? துருக்கியில் இருக்கு. இந்த சபைகளுக்காக ஜெபம் பண்ணலாமா? கையை உயர்த்தி. எங்க பவுல் அப்போஸ்தலன் அடிப்பட்ட இடம், கல் எறிஞ்சு உயிர் போயிடுச்சின்னு மாட்டின இடம், போராடி 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 செய்த ஊழியம் செய்த இடம். ஒரு இடத்திலும் சபை இல்லை, ஊழியம் இல்லை, கிறிஸ்தவர்களும் இல்லை. துருக்கி ரட்சிக்கப்படுவதாக. துருக்கியின் மீது ரட்சிப்பின் மேகத்தை அனுப்பீர். இயேசுவின் நாமத்தில் கான்ஸ்டான்டினோபோல் என்று இன்றைக்கு இஸ்தான்புல்லா இருக்கிற அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும், ரட்சிக்கப்படுவதாக. இயேசு ராஜாவுடைய சுவிசேஷம் அந்த இடத்துல பரவி அந்த தேசம் மறுபடியும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒரு காலத்தில் சுவிசேஷம் பரவதற்கு காரணமாயிருந்த அந்தியோகியா திருச்சபை மறுவதும் எழும்புவதாக. ஒவ்வொரு சபைகளும் பெருகி கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக வளரத்தக்கதாக கர்த்தர் அதிசயங்கள் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கான்ஸ்டான்டைன் என்கிற உலக மன்னன் ரட்சிக்கப்பட்ட பொழுது உலகமே கிறிஸ்தவ மயமாக வேண்டும் என்று அந்த கான்ஸ்டான்டைன் எடுத்த முடிவினால் தான் இன்றைக்கி உலகத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகம்.
அது அதுக்கு அவர் மெயினாக யூஸ் பண்ண சிட்டி கான்ஸ்டான்டினோபோல் அவர் பேர் வச்சார். அது பேர் தான் இன்றைக்கி இஸ்தான்புல். அது துருக்கியில் இருக்குது. இன்றைக்கி உலகத்தை கிறிஸ்தவத்துக்கு சுவிசேஷத்தை அழுப்பின நாடு துருக்கி. நீங்கள் மறக்கக்கூடாது. எந்த நாடுக்காக ஜெபம் பண்ணுறீங்களோ அதுக்காக ஜெபிக்கணும். பவுலோட எல்லா பயணங்களும், எல்லா உழைப்புகளும், எல்லா வேர்வையும், எல்லா ரத்தம் சிந்துதலும் அங்கே தான் இருக்கிறது. கர்த்தர் சபை வளர வேண்டும், கர்த்தர் உடைய ராஜ்யம் பெருக வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.